காலையில எழுந்த உடனே நம்ம எப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்ல விஷயத்த கேட்குறோம்னா, அந்த நாள் முழுவதுமாவே நம்ம மனது வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம காலையில எழுந்த உடனே அந்த ஐஸ் வாட்டர் டிப் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஆங்சைட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாரி நமக்கு அந்த இளமையான ஒரு உணர்வும் வந்து உண்டாகும். ஸோ காலை நேரங்கள்ல பண்றது நல்லது. அதே மாரி ஏதாவது ஒரு மேக்கப் போட போறீங்க. ஸோ அந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ்ல அந்த மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்பவும் நீங்க இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணலாம். சரியான இரவு தூக்கம் இல்லாத போதும் காலை நேரங்கள்ல இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க ரெகுலரா வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க ஃபேஸ் வந்து நல்லா டோன்டாவும், அதே சமயத்துல ஒருவேள பருக்களோ, அதனால உண்டாகக்கூடிய ரெட்னஸோ இருந்தது அப்படின்னா குறையும். ஆனால் பஃபினஸ் அப்படிங்கிறது, அதாவது அந்த முக வீக்கம் அப்படிங்கிறது டெம்பரவரியா தான் உங்களுக்கு வந்து குறையும். ஸோ ஒருவேள உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸோ, இல்ல தொடர்ந்து சரியான தூக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னா, அப்போதைக்கு மட்டும் வந்து அந்த முகம் வந்து ஓரளவுக்கு வீக்கம் வந்து குறையும். பட் அதற்கான அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சேர்த்து சரி பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிரந்தரமா வந்து குறையும். ஆங்சைட்டிய குறைக்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ரெகுலரா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இத பயன்படுத்தி பாருங்க. ஸோ நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து சமீபமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐஸ் வாட்டர் டிப், அதுவும் வந்து எஸ்பெஷலி இந்த மார்னிங். ஸோ இத வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம முக வீக்கம் வந்து குறையணும், முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள் வந்து குறையணும், அதிகப்படியான எண்ணெய் சுரப்பி வந்து குறையணும். ஸோ அது கூட முகம் நல்ல டோன்டாவும், இளமையாவும் வந்து இருக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து டெய்லி காலையில நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 3 டூ 4 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாரி பண்ணும்போது நம்மளுடைய முகம் வந்து நல்லா அழகா மாறும். ஸோ கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணி பாருங்க.